ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மீனா அம்மா ஒரு தள்ளுவண்டி கடை போட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வழியாக கடையை ஓப்பன் பண்ணியாச்சு. சரி இனி கஸ்டமர் வர வேண்டியது தான் பாக்கி. எல்லாமே ரெடியாக இருக்குது. ஒரு சைடு தோசை ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. அப்புறம் சாம்பார், சட்னி, கார சட்னி எல்லாமே வச்சு முடிச்சாச்சு. எது கேட்குறாங்களோ அதை வச்சு கொடுத்துட வேண்டியதுதான். ஐயோ, நல்லபடியாக இந்த கடை ஓடிச்சுனாலே போதும். மீனாக்க ஸ்கூல் ஃபீஸும் கட்டிடலாம், நம்மளும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். மீனா, இதுதான் உங்க கடையா? சூப்பரா இருக்கு மீனா. அம்மா ஃபாத்திமா, இந்த எங்க அம்மா நின்று செஞ்சுட்டு இருக்காங்க சாப்பாடுலாம். ஆண்டி, சூப்பர் ஆண்டி, உங்க கடை சூப்பரா இருக்கு ஆண்டி. சரி, என்ன ரெடி பண்றாங்க? இங்க உட்காந்து பாப்போம். இங்க பாரு ரோஷினி, வந்துருச்சு. இதுதான் மீனாவோட கடை போல. சூப்பரா இருக்கு. இந்த ஆண்டி நின்று சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பாரு. சூப்பரா இருக்கு ஆண்டி. வாசனையா மூக்கு தொலைக்குது ஆண்டி. சரி, என்னென்ன ஆண்டி செஞ்சிருக்கீங்க? ரவி, நான் இப்பதான்ப்பா வந்து எல்லாமே செஞ்சு வச்சிருக்கேன்ப்பா. தோசையிலேருந்து இட்லி எல்லாமே செஞ்சுட்டேன்ப்பா. சரிங்க ஆண்டி, சரிங்க ஆண்டி. என்ன மீனா, முதல்ல வந்துட்டீங்க போல நீங்க ரெண்டு பேரும். வாங்க ரவி, ஷாலினி, நீங்க தான் லேட்டா வந்திருக்கீங்க. நாங்க வேகமாவே வந்துட்டோம். என்ன மீனா, புது கடைக்கு டெக்கரேஷன்ஸ் பண்ணல நீங்க? அதுவாம்மா ஷாலினி, நாங்கள் வீட்டில் வாங்கி வச்சோம்மா. வர அவசரத்தில் மறந்து வச்சுட்டு வந்துட்டோம். நீங்கள் கூட போய் எடுத்துட்டு வந்து ஒட்டி விடுங்க. சரி, அப்படியே பண்ணிடலாம் ஆண்டி. இதோ இருக்கு பாரு ரவி. இத நானும் பாத்திமாவும் சேர்ந்து கீழெல்லாம் டெக்கரேஷன் பண்றோம். நீயும் ஷாலினியும் மேல இருக்க அதெல்லாம் டெக்கரேஷன் பண்ணிடுறீங்களா? சரி மீனா, அப்படியே பண்ணிடலாம் மீனா. நீங்க ரெண்டு பேரும் இந்த சைடு நீங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருங்க. ஆண்டி கொஞ்சம் தள்ளிக்கோங்க ஆண்டி. இந்த சைடு நான் மேல ஒட்டுறேன், ஓகேவா? மேல ஒரு தோரணம் மாதிரி ஒட்டிட்டேன். சரி, நீங்க கீழே மட்டும் ஒட்டிடுங்க. நான் முடிச்சுட்டேன்ப்பா வேலைய. ஷாலினி, சும்மாவே இருக்காத, வேற ஏதாச்சும் வேலையை பாரு. இங்க பாரு, நான் எப்படி வேலை பார்த்திருக்கேன். இங்க மட்டும் ஒரு தோரணம் தொங்க விட்டா போதும், சூப்பரா இருக்கும். ரவி, நீ ஓவரா பண்ணாத. ஆண்டிய நீ ஐஸ் வைக்கிறதுக்கு தானே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. எங்களுக்கு என்ன தெரியாதா? இங்க பாரு, நாங்களுமே எங்க வேலையை முடிச்சிட்டோம். இப்ப பாரு, சூப்பரா இருக்கு. மீனா கடை சூப்பரா இருக்கு. ஆண்டி, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லுங்க ஆண்டி. நல்லா பண்ணிருக்கீங்க பிள்ளைங்களா, சூப்பரா இருக்கு, எந்த குறையுமே இல்ல. ஓகே ஆண்டி, உங்க கடையில என்னென்ன ஸ்பெஷல் ஐட்டம்லாம் இருக்கு ஆண்டி? நம்ம கடையில இன்னைக்கு என்ன மெனுனா, இட்லி, தோசை, கார சட்னி, வெள்ளை சட்னி, சாம்பார், அப்புறம் ஒயிட் ரைஸ் எல்லாமே இருக்கு ரவி. எல்லாமே சூப்பரா இருக்கும். சாப்பிட்டு பாக்குறியா? ஆமா, அது எல்லாத்தையுமே ரவிக்கு கொடுங்க, நல்லா சாப்பிடுவான். கடையை ஃபுல்லா காலி பண்ணிடுவான். பாயம்மா, இங்கே பாருங்களேன், மீனாவோட ஷாப் சூப்பராக இருக்குது. மீனா அம்மா நல்லா எல்லாத்தையுமே ரெடி பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. வெளியே இங்கனுக்குள்ளே வண்டி போட்டாங்களா, நல்லா இருக்குது. மீனா டிஃபன் சென்டர்னே பேர் வச்சுட்டாங்களா, அவங்க மகனையுமே வச்சுட்டாங்க போல். நல்லா தான் இருக்குது, எல்லாத்துமே வசதியாக இருக்கு. இதுங்க என்ன முதல்ல வந்து உட்காந்துச்சுங்க போல். ஆமா வள்ளி அக்கா, சூப்பரா ரெடி பண்ணியிருக்காங்க எல்லாத்தையுமே. சூப்பரா இருக்கு. சரி வாங்க போய் என்னன்னு பார்ப்போம் மீனா அம்மாவை. ஜானு அக்கா, எல்லாமே சூப்பரா ரெடி பண்ணிருக்கீங்க அக்கா. எல்லாமே நல்லா இருக்கு. நாங்க பார்த்தோம் இப்பதான். நல்லா ரெடி பண்ணிருக்கீங்க. இங்கனுக்குள்ள பெஞ்ச் எல்லாமே நல்லா போட்டிருக்கீங்கக்கா. அட வாங்க வாங்க பாயம்மா, வள்ளியக்கா, வாங்க என்ன இம்புட்டு நேரம் கழிச்சு வரீங்க? சரி உட்காருங்க. ஆமாக்கா, நல்லா ரெடியா இருக்கா. அம்புட்டு செலவாயிருச்சுக்கா. ஆமா தானோ, என்ன பின்ன செலவாகாதான் என்ன? இவ்வளவு ரெடி பண்ணணும்ல, நல்லா தான் ரெடி பண்ணிருக்கீங்க தானோ. ஆமாங்கக்கா, நல்லா இருக்கா. நீங்க நல்லா இருக்குன்னு சொன்னதே போதும்க்கா. இப்பதான் மனசுக்கு திருப்தியா இருக்கு. எங்கண்ணா நல்லா இருக்காதோ, ஏதாச்சும் குறை வந்துருமோன்னு நினைச்சிட்டு இருந்தேங்க்கா. சரி நான் ஒருத்தி அப்படியே பேசிகிட்டே இருக்கேன். உங்களுக்கு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் வச்சு தரேன்க்கா. நீங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். என்ன கொஞ்சமாக வச்சு தரேன், எதுவும் நினைக்காதீங்க. சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். ஏதாச்சும் குறை இருந்தால் சொல்லுங்கக்கா, நான் கண்டிப்பாக திருத்திக்கிடுவேன். எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன். ஒயிட் ரைஸு, லஞ்சு, அப்புறம் டிஃபனு எல்லாமே இருக்குக்கா. இன்னைக்கு மெனு இதுதான் போட்டிருக்கேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டீங்க. கொஞ்சமாக கூட வச்சு கொடுங்க. கொஞ்சமாகவே போதும். நாங்கள் இப்போ தான் தானே சாப்பிட்டு வந்தோம். கொஞ்சமாக வச்சு கொடுங்க, போதும். அதுவே எல்லாமே நீங்கள் நல்லா தான் தானே பண்ணுவீங்க. அவங்க சமையலை பற்றி எங்களுக்கு தெரியும்ல. எப்பவுமே சூப்பராக தான் தானே பண்ணுவீங்க. கொஞ்சோன்னு வச்சு கொடுங்க தானோ, எங்களுக்கு சாப்பிட முடியாது தானோ. அட பாயம்மா, பேசாமல் இருங்க. இன்னைக்கு ஒரு நாள் நல்லா சாப்பிடுங்க. நான் இன்னைக்கு தானே கடை ஓப்பன் பண்ணியிருக்கேன், தினமும் அவங்களுக்கு கொடுக்க போகிறேன். இதை சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க பாயம்மா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாயம்மா. நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க தானோ. இந்தாங்க வள்ளியம்மா, நீங்களும் கொஞ்சம் சாப்பிடுங்க. சரியா வள்ளியக்கா, கொஞ்சம் நீங்களும் சாப்பிடுங்க, நானும் சாப்பிட்றேன். இவ்வளோ வச்சு கொடுத்துட்டாக இவங்க. சூப்பராக இருக்குது தானோக்கா.
நான் தான் சொன்னேன்ல நீங்கள் எப்பயுமே நல்லா தான் சமைப்பீங்கன்னு. நல்லா செஞ்சுருக்கீங்க, எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களுக்கு. பிரியா வள்ளியக்கா நல்லா இருக்கா அப்போ? சரிக்கா வள்ளியக்கா, நான் கூட பயந்துட்டே இருந்தேன் ஏதாவது உப்பு காரம் எதுவும் இதாக போயிருமோன்னு. அச்சச்சோ, பிள்ளைங்கள மறந்துட்டேனே, பசங்களுக்கு கொஞ்சம் வச்சு தரேன். பசங்களா, நீங்களும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த தனத்தோட சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன ஏதுன்னு சொல்லுங்கள். எப்பயுமே சின்ன குழந்தைங்க தான் போய் சொல்லாதுங்கன்னு நம்ம சொல்லுவோம். அதனால் நீங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் சரியா? எதுலையாவது ஏதாவது அதிகமாக இருந்தாவோ குறைவாக இருந்தாலோ சொல்லுங்கள். கொஞ்சம் கம்மியாவே வைங்க ஆண்டி, கொஞ்சமா வைங்க ஆண்டி, என்னாலலாம் சாப்பிட முடியாது ஆண்டி. அதெல்லாம் இன்னைக்கு யாரும் எதுவுமே சொல்லக்கூடாது. நான் கொடுக்குறத நீங்கள் நல்லா சாப்பிட்ணும் சரியா? நாளைக்கு நீங்கள் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கோங்க. இன்னைக்கு நீங்கள் நல்லா சாப்பிட்ணும் ஓகேவா? இன்னைக்கு தானே நான் ஃபஸ்ட்டாக நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் கடையை. சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். சூப்பரா இருக்கு ஆண்டி. எங்க நான் சாப்பிட்டு பாக்குறேன். அட போங்க ஆண்டி, சூப்பர் ஆண்டி. இனிமேல் நான் தினமும் உங்க வீட்லயே சாப்பிடுவேன் போல, உங்க கடையிலே நான் இருந்துக்கிருவேன். சூப்பரா பண்ணிருக்கீங்க எங்க அம்மாவோட. என்ன ரவி, நாளைக்கு இருந்து நீ ஏன் சமையல் தான் சாப்பிட்டாகணும், அதை ஃபர்ஸ்ட் மறந்துடாத சரியா? அச்சச்சோ, மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டேனா? சரி வாங்க வள்ளியக்கா, என்ன கிளம்புவோமா? சரி வாங்க பாயம்மா, சொல்லிட்டு கிளம்புவோம் அப்படியும் நம்மளும். இந்தாங்க தானோ, என் சார்பா இதை வச்சுக்கோங்க, வேணாம்லாம் சொல்லக்கூடாது தானோ. அட போங்க பாயம்மா, என்ன பாயம்மா இப்படியே நம்ம பழகிக்கிட்டு இருக்கோம். போங்க பாயம்மா, அதெல்லாம் வேணாம் பாயம்மா, நீங்கள் போங்க முதல்ல, அதெல்லாம் எனக்கு வேணாம். உட்கார இருந்தா உட்காருங்க நீங்கள். அட தானோ அக்கா, இதை நான் ஒரு அன்பளிப்பாக தான் கொடுக்குறேன். அன்பளிப்பாக கொடுத்தா நான் வாங்க மாட்டீங்களா? இல்லைங்க பிடிங்க. இந்தாங்க தனோ அக்கா, இது என்னோட சார்பா. நீங்களும் சேர்ந்துட்டீங்களா வள்ளியக்கா? உங்களை இருங்க, என்ன தான் இப்படி பண்ணுறீங்கன்னு தெரில. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பிடிங்க தானோ. சரி, நாங்கள் போயிட்டு வரோம் தானோ அக்கா. அப்போ சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே நல்லா ஓடும் உங்களுக்கு கடை. என்ன பிள்ளைங்களா, உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருங்க, நாங்கள் போயிட்டு வரோம். என்ன பாப்பா, இங்கே தான் கடை போட்டிருக்காங்களா? யார் அது? உனக்கு எனிமி யாரு? கிளாஸ்ல படிக்குதா அந்த பொண்ணு? சரி வா போய் பாப்போம். ஆமாம்மா, இந்த கடை தான்மா. என் கிளாஸ் லீடரா கூட அந்த பொண்ணு தாமா ஆயிருக்கு. இங்கதாம்மா அந்த பொண்ணு கடை போட்டிருக்கேன். எனக்கு பார்த்தாலே பிடிக்கலம்மா. ஓ அப்படியா? மம்மிட்ட சொல்லிட்டு இல்லடா, நான் பாத்துக்கிறேன். என்னோட பேபியோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எனக்கு முக்கியம். என்னோட பேபி தான் எனக்கு ரொம்ப முக்கியம். உனக்கு பண்ணாமியா இரு, நாளைக்கு வந்து பார்க்கக்குள்ள இந்த கடை இருக்காது ஓகேவா? உனக்கு இப்ப சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷம்மா. என்னமா பண்ண போறீங்க அப்படி? இந்த அர்ச்சனா ஆட்டத்தை பொறுத்திருந்து பாரு. அச்சோ, இந்த வில்லி நாளைக்கு என்ன பண்ண போகுதுன்னு தெரியலையே. பொறுத்திருந்து பாருங்க. இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.